ஸோ நம்ம படிக்கிற படிப்பு வந்து எப்போ முழுமையடையும்னு நினைக்கிறீங்க? ஸோ அது நம்ம வந்து கையோட செஞ்சு பார்த்தா தான் அது முழுமையடையும் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எந்த விஷயத்தையுமே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக அதை செஞ்சு பார்க்கும்போது தான் வந்து அது நமக்கு ஃபுல் எஃபர்ட் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஞாபகத்துலேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆசிரியராக இருக்கீங்க, இல்லை வந்து 6th to 12th படிக்கிற பசங்களாக இருக்கீங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அப்படி இல்லை இன்னும் நீங்கள் பிஎட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை பெற்றோராகவே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தான் இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். அந்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அதை செஞ்சு பார்க்கணும். இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா லேப்னு ஒன்று இருக்கும், லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் 6th to 7th 8th பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் கன்சியூமிங். ஏன்னா 9th 12th 10th 11th 12th பசங்க வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க. அவங்களுக்குமே வந்து அங்கே உள்ளே போய் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே வந்து அவங்க செஞ்சு பார்க்குறாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் ஈவன் பேரண்ட்ஸ் உங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டிலேயே வந்து ஆன்லைனில் வந்து ஒரு பைசா செலவில்லாமல் வந்து ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கலாமா? அது முடியுமான்னா முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆன்லைனில் ஒரு லேப் பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, உங்களுடைய டீச்சிங் வந்து இன்னும் எஃபெக்டிவாக, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா, டிஜிட்டல் ஓரியன்டடாக இருக்கணும் அப்படின்னா, பிகாஸ் 21st செஞ்சுரி ஸ்கில்ஸ் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க டீச்சர்ஸ். உங்களுக்காகவும் தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை வந்து பாருங்கள். அதை உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்காதீங்க, மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போயிட்டு ஓ லேப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இதுவை ஓ லேப்ஸை கிளிக் பண்ணி முடித்த பிறகு யூ வில் கெட் த ஸ்க்ரீன் லைக் திஸ். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், லாங்குவேஜ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், கம்ப்யூட்டர், தென் 3D, இது மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடான எல்லா சிமுலேஷன்ஸுமே வந்து இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் எப்படி உள்ளே போகணுன்றதுக்காக தான் இந்த ஸ்க்ரோலிங் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸோ நவ் இப்போ நான் ஐம் கோயிங் டு செலக்ட் ஒன் பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கலாமா? ஸோ இந்த ஃபிசிக்ஸ்குள்ளே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், என்னென்ன கிளாஸ் ரிலேட்டடான சிமுலேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபிசிக்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண பிறகு கிளாஸ் 12க்கு உண்டான எல்லா ப்ராக்டிக்கல் சிமுலேஷனும் வருது பார்த்தீங்களா? ஹோம்ஸ் லா, தென் ஏசி ஜென்ரேட்டர், பேரோமீட்டர், லைட் ரிஃப்ளெக்ஷன், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், இதை வச்சு நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம வந்து லேபில் பண்ணுவோம். ஸோ அதே வந்து நீங்கள் இப்போ ஸ்கூலில் வந்து பண்ண முடியல, ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்களுக்கு டைமுக்கு முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டுக்கு வந்து இந்த சிமுலேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் கிளாஸ் 11, 10 அண்ட் 9 இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே சிமுலேஷன்ஸாக இருக்கும் இந்த ஓ லேப்ஸ்குள்ளே. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் பேரண்ட்ஸும். நீங்களும் வந்து உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க, என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரியும் வைக்கலாம். சரி எப்படி பண்ணாங்க இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 9 அண்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க ஸ்கூலில். ஸோ அவங்க எப்படி கற்றுக்குறாங்க அப்படின்றதையும் வந்து நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கலாம். ஸோ ஈவன் ஆல் த teachers, those who are doing the B.Ed, or those who are the young youth B.Ed பண்ணிட்டு இருக்கீங்க and you are in service, இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, you can use this digital tools in your class itself. You can bring the lab to your class itself by showing all the experimental concepts live away. You can show it to them. Now அடுத்தது நான் உங்களுக்கு கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரியோட சிமுலேஷன் தான் இப்போ காமிக்க போகிறேன். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த சிமுலேஷன் மூலிமா நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்கள் சிமுலேஷன் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு சிமுலேட்டர், அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு சிமுலேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் இந்த இந்த விண்டோ வந்த பிறகு நீங்கள் வந்து அதிலேயே வந்து உங்களுக்கு ஹெல்ப்புன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஹெல்ப் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 1 பை 1 வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிளாக் கலர் பாக்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சிமுலேஷனை. எப்படி நீங்கள் லேபில் பண்ண போகிறீங்களோ அதே மாதிரியே தான் இங்கேயும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு மெஷரிங் சிலிண்டர்லேருந்து அந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை ஷேக் பண்ணணும். இது எல்லாமே வந்து சிங்கிள் கிளிக் தான். நீங்கள் எந்த ஒரு இதுவும் எஃபோர்ட்டும் போட தேவையில்ல. அது ஷேக் பண்ணி முடித்த பிறகு 2வது மெஷரிங் சிலிண்டரில் இருக்கிறதையும் வந்து அந்த ரவுண்ட் பாட்டம்
ஃப்ளாஸ்கில் வந்து ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அந்த ப்ரௌன் பாட்டம் ஃப்ளாஸ்க்கு வந்து ஷேக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஷேக் ஆகும். ஷேக் ஆகி முடித்த பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் திருப்பியும் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது அப்புறம் நெக்ஸ்ட்டு சிம்பிள் காமிக்குது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டுனோடனே உங்களுக்கு இந்த செட்டப் கிடச்சிரும். அதாவது ஒரு அந்த ஃப்ளாஸ்க் ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே ஏற்கனவே நீங்கள் ஆட் பண்ண அந்த இது அண்ட் தென் அது கீழே இருக்கிற ட்ரைபாட் ஸ்டாண்டில் இருக்கிற அந்த பன்சன் பர்னரை கிளிக் பண்ணிங்கன்னா அது பேர்ன் ஆகும். ஸோ பேர்ன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ அந்த கலெக்ட் பண்ணதை அந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் வந்து திருப்பியும் கலெக்ட் பண்ணி அகெயின் இதை வந்து வாட்டர் பாட்டிலில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வச்சுட்டு நீ ஹேவ் டு வெயிட் ஃபார் அங்கே கிளாக் காமிக்குது பார்த்தீங்களா, ஸ்டாப் கிளாக். அது திருப்பியும் இதை இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க்கு முடிஞ்ச பிறகு அதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து பீக்கரில் ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணுறது. இது எல்லாமே வந்து சிமுலேஷன் தான். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட்டு, என்ன உங்களுக்கு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத வந்து இந்த சிமுலேஷன் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பவுண்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த கலர்ஸாக ரெட் கலர்ஸு, ஆஷ் கலர்ஸ் அதில் இருக்கிற காம்பவுண்ட் நேமும் வந்து உங்களுக்கு அங்கேயே இருக்கும். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், வாட் இஸ் த கைடன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு அந்த சிமுலேட்டர்லேயே ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷன் மூலயமா நீங்கள் கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து செய்யலாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை. ஸோ இதே மாதிரி தான் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே வந்து கெமிஸ்ட்ரி ஆகட்டும், ஃபிசிக்ஸ் ஆகட்டும், மேத்தமேட்டிக்ஸ் ஆகட்டும், ஈவன் லாங்குவேஜஸ், ஈவன் சோஷியல் சயின்ஸ் அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் 3D விஷுவல் எல்லாமே வந்து இந்த லேப்ஸில் இந்த சிமுலேட்டர் மூலயமா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியலேன்ற வருத்தப்பட தேவையில்ல. இந்த சிமுலேட்டரை வச்சே வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இஸ் வெரி ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் ஃபார் த டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் கூட வந்து இது வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க லேபுக்கு கூட்டிகிட்டு போக முடியல, இப்போ சின்ன பசங்க மிடில் ஸ்கூல் கம்பார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து லேபுக்கு கூட்டிகிட்டு போக முடியல அப்படின்னா இந்த மாதிரி சிமுலேஷன்ஸை வச்சே வந்து யூ கேன் ஷோ தெம் இன் த கிளாஸ், யூ கேன் பிரிங் த லேப் இன் டு யுவர் கிளாஸ் இட் செல்ஃப் அண்ட் யூ கேன் மேக் யுவர் டீச்சிங் மோர் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட். அதே மாதிரியே வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸும் வந்து பசங்க ஸ்கூலில் என்ன கற்றுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஈவன் அவங்களும் வந்து இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து அவங்களும் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டூல் வந்து இந்த லேப்ஸ் அப்படின்ற இந்த டூல் வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் த கேட்டகரி ஆஃப் பீப்புள், ஈவன் த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், ஈவன் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், த டீச்சர்ஸ், த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், those who want to learn more, they want to explore more அப்படின்னா they can learn this labs. Each and every simulation you can go and open and explore and you gain knowledge and you will be success. ஸோ மினிட் லேப் வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய லாஸ்ட் வீடியோ நான் அந்த மினிட் லேப் பற்றி தான் போட்டேன் ஃபார் த ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ். ஈவன் அந்த வீடியோ கூட வந்து த ஸ்டூடெண்ட்ஸு, த சில்ட்ரன் தோஸ் ஆர் கோயிங் டு ஸ்கூல் அண்ட் ஆல்சோ த பேரண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே வந்து அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை நீங்கள் இந்த வீடியோலையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் கமெண்ட்டில், அதையும் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். லேப்ஸ் பற்றின எல்லா விஷயத்தையுமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் see in the next video. இன்னொரு புதுசாக ஒரு டூலோட நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட்.